இது தேசிய செய்தி ஒளிபரப்பு. நான் நாகராஜா ஜனராஜா. நான் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை வலுவடைந்திருப்பதனால் அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஜனாதிபதியாக தாம் பதவியேற்றதன் பின்னர் கல்வியின் முன்னேற்றத்திற்காக கணிசமான அளவு நிதியை ஒதுக்கியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் துரித கதியில் அறிவிக்கப்படுவார் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. தாம் அதிசிறந்த பௌத்தர்கள் என்று கூறுபவர்கள் தமது ஆட்சி காலத்தில் பௌத்த சமயத்தை பாதுகாக்க எந்த ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவில் மகத்தான வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். இன்று காலை முதல் வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வவுனியா மாவட்டத்தில் பெய்யும் மழை காரணமாக குளங்கள் மற்றும் கிணறுகளில் நீர் நிரம்பி வழியும் நிலைமை காணப்படுகின்றது. இன்று ஆரம்பித்த மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. திடீரென்று பெய்யும் இந்த மழையினால் இந்த பிரதேசத்தில் உள்ள வறிய மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள். தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய ஆபத்தும் காணப்படுகின்றது. தொடர்ந்தும் மழை வீழ்ச்சியில் அதிகரிப்பு ஏற்படலாம் எனவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மக்களுக்கு உதவிகளை வழங்க தயார் நிலையில் இருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மேலதிக செயலாளர் அமலநாதன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 1774 குடும்பங்களைச் சேர்ந்த 7043 மக்கள் பாதிப்புக்குட்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக களுத்துறை, கேகாலை, மாத்தறை, காலி ஆகிய மாவட்டங்களில் அது கூடியளவு மழை வீழ்ச்சி கடந்த 2 நாட்களாக பெறப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி பெறக்கூடிய சூழல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இருப்பதால் அவதானமாக இருக்குமாறு முன்னெச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. மக்களுக்கு ஏதும் தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் இலக்கமான 117 தொடர்பு கொண்டு தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். களுத்துறை, கேகாலை, மாத்தறை, காலி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலான மழை வீழ்ச்சி பெறப்படும் என்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு இந்த முன்னெச்சரிக்கை செய்தியினை விடுக்கின்றது. பலத்த மழை காரணமாக ஜின்கங்கை மற்றும் நில்வலா கங்கைகள் பெருக்கெடுத்தமையினால் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை காலி வந்துரம்பவில் வீடொன்றில் மலை சரிந்து வீழ்ந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டிலிருந்த 2 பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலையை தொடர்ந்து காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் அனைத்து பாடசாலைகளும் நாளை மற்றும் நாளை மறுதினம் மூடப்படும். இன்று நாட்டின் பல பாகங்களிலும் பலத்த மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நகரில் இன்று முழு நாளும் பலத்த மழை பெய்துள்ளது. பகல் வேளையில் இருள் சூழ்ந்த காலநிலை நிலவியதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. களுகங்கை, நில்வலா கங்கை, ஜின்கங்கைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. களுகங்கை மிலகந்த பிரதேசத்தில் பெருக்கெடுக்கும் மட்டத்தை எட்டியுள்ளது. ஜின்கங்கையின் நீர்மட்டம் தவளம மற்றும் பத்திகம பிரதேசத்தில் அதிகரித்து செல்வதோடு தவளம பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிரமஆரோயா பெருக்கெடுத்தமையினால் தாழ்நிலங்கள் உட்பட பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நில்வலா கங்கை பெருக்கெடுத்துள்ளமையால் அகுரச, சியம்பலா ஓயா, கம்பருப்பிட்டி ஆகிய பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கம்பருப்பிட்டிய லேலப்பட்டுக்குளம் 6 ஆண்டுகளுக்கு பின்னர் பெருக்கெடுத்தமையினால் பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
இதேவேளை வெள்ளப்பெருக்கு துரிதகதியில் வழிந்தோடுவதற்காக நில்வலா கங்கையின் சொலிமுகம் கனரக இயந்திரக்கத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்தப்பட்டது. சீரற்ற காலநிலை காரணமாக காலி பத்தேகம வீதியில் தங்கிதர கஹதுவத்த யக்கலமுல்ல இமதுவ உள்ளிட்ட பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வாகன போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளது. மாப்பலாகம வீதியின் போபிட்டிய பிரதேசத்தின் மரம் வீதியில் முறிந்து வீழ்ந்தமையால் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமை காரணமாக காலி மாவட்டத்தின் 841 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலக அலுவலகம் தெரிவித்துள்ளது. 293 குடும்பங்கள் அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளன. 5 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு 41 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இமதுவ, ஹபராதுவ, அக்மிமன, அம்பலாங்கொட, வெலிவிட்டிய, திவிதுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் பிரதான இடங்களாகும். பாதிக்கப்பட்டோருக்கு சமைத்த உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துரித நிவாரணப் பணிகளுக்காக 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பாகங்களிலும் எதிர்வரும் தினங்களில் தொடர்ந்தும் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தெற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும். வடமேல், வடக்கு, ஊவா, கிழக்கு மாகாணங்களிலும் ஒரு சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் மேற்கு, தெற்கு மற்றும் தென்மேற்கு பிரதேசத்தின் கடல் பரப்பில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதோடு காற்று 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் உட்பட மீனவ சமூகம் தொடர்ந்தும் விழிப்போடு செயற்படுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். எந்த ஒரு அரசாங்கமும் செலவிடாத கணிசமான அளவு நிதியை தாம் ஜனாதிபதியாக நியமனம் பெற்றதன் பின்னர் கல்வியின் அபிவிருத்திக்காக செலவிட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புலனறுவை ஹோட்டப்பிட்டிய சாகல மகாவித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றிலேயே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை குறிப்பிட்டார். கல்லூரிக்காக 73 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. புத்தளிச்சு பெறும் புலனறுவை திட்டத்தின் கீழ் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான ஆய்வுக்கூடம், மனைப்பொருளியல் ஆய்வுக்கூடம், 4 வகுப்பறைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. விமானப்படையின் ஊழிய பங்களிப்புடன் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த பின்னர் ஜனாதிபதி வைபவத்தில் உரையாற்றினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றுகையில், நான் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் கல்வியின் மேம்பாட்டிற்காக கணிசமான அளவு நிதியை ஒதுக்கினேன். இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசாங்கமும் ஒதுக்காத நிதியை நான் ஒதுக்கினேன். கல்விக்காக மேற்கொள்ளும் முதலீடு குறுகிய கால முதலீடு அல்ல, அது நீண்ட கால முதலீடு. நான் ஆட்சிக்கு வர முன்னர் பல்கலைக்கழக கல்விக்காக 45 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதனை நான் 60 மில்லியன் ரூபாவாக அதிகரித்தேன். திம்புலாக்கல ஆரண்ய பிரிவினாவின் மேம்பாட்டிற்காக பல லட்சம் ரூபாவை ஒதுக்கினேன். இதேபோன்று கல்வியின் மேம்பாட்டிற்காக கணிசமான அளவு நிதியை ஒதுக்கினேன். எனக்கு அருகில் அமர்ந்திருக்கும் கல்லூரி அதிபர் பாடசாலையின் குறைகள் குறித்து என்னுடன் கலந்துரையாடினார். இதற்கு முன்னர் சென்ற பாடசாலையிலும் குறைகள் தெரிவிக்கப்பட்டன. இது ஆண்டிறுதியாகும். இவ்விரு கல்லூரிகளுக்கும் 10 லட்சம் ரூபாய் வீதம் அடுத்த வாரம் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். විදුහල්පතිතුමා මාත් එක්කම ළඟ වාඩි වෙලා ඉන්න ගමන් කිව්වා මොනවද දරුවන්ට සංගීත භාණ්ඩද මොනවද දැන් කිව්වා ඇඳුම් වල ප්‍රශ්නයක් තියෙනවා කිව්වා තව මොනවද කිව්වා දැන් මේ අවුරුද්ද අවසානයේ දැන් අපි ගාව සල්ලි ඉවර වෙලා තියෙන්නේ අලුතෙන් ලොකු වැඩ කරන්න බෑ මම ලබන සතියේ රුපියල් 100000ක් එවනවා ඉස්කෝලේට ඒකෙන් ඒ වැඩ ටික කරගන්න දැන් උදේ ඉස්සෙල්ලාම ගිය ඉස්කෝලේත් ඒ ප්‍රශ්නේ ආවනේ ඕල දෙකට මම 1,10,000 එවනවා. இதேவேளை நிக்கப்பிட்டிய கனிஷ்ட வித்தியாலயத்தின் புதிய 8 வகுப்பறைகளை கொண்ட கட்டடம் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதற்கென 9.52 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 29 லட்சம் செலவில் நவீனமயப்படுத்தப்பட்ட எலகர ஹகட்ட ஹகப்பெட்டிய கனிஷ்ட கல்லூரியின் பிரதான மண்டபம் உட்பட பல் செயற்பாட்டு கட்டடம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. பாடசாலை உபகரணம் வழங்கல், நூலகங்களுக்கான புத்தகங்கள் வழங்கப்பட்டதுடன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீட்டுரிமை பத்திரங்களும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. எலகர ரதப்ஹே ஒய கனிஷ்ட கல்லூரி வகுப்புரை கட்டடம் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கென 42 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஜனாதிபதியினால் இது மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. சாகல விகாரையில் இடம்பெற்ற ரன்ஹெவிலிய நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இது ஜனாதிபதி செயலகத்தின் செயற்திட்ட வேலை திட்டமாகும்.
சேதன பசலை செய்கைக்காக விவசாயிகளை ஊக்குவிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 44 லட்சம் ரூபாய் செலவில் எலஹர ஹோட்டத்தில் 200 விவசாயிகளுக்காக விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் துரித கதியில் அறிவிக்கப்படுவார் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அது ரகசியமான விடயம் என்றும் பிரதமர் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புதிய ஆணைக்குழுவை நியமிக்குமாறு கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்த கோரிக்கையை எதிர்க்கவில்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற சினமன் ஃபியூச்சர் ஆஃப் டூரிசம் மாநாட்டில் உரையாற்றுகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். சினமன் ஹோட்டல் குரூப் ஆஃப் கம்பெனியினால் இந்த மாநாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அங்கீகாரத்தோடு இடம்பெற்ற மாநாட்டில் சுற்றுலாத்துறையின் புத்திஜீவிகள் உட்பட பெரும் எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். CNN ஊடக வலையமைப்பின் பிரபல வர்த்தக சஞ்சிகை ஆசிரியரான ஊடகவியலாளர் ரிச்சர்ட் குவெஸ்டின் நேர்காணலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார். நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை எப்போது அறிவிப்பீர்கள் என்று CNN ஊடகவியலாளர் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்கையில் துரித கதியில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று கூறினார். இதனை தற்போது கூற முடியாது என்று ஊடகவியலாளரின் கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்கையில் அது ரகசியமான விடயம், அதனை தற்போது கூற முடியாது என்று கூறினார். உங்களது நாடு பாதுகாப்பு மிக்கது என்று நீங்கள் கூறுகின்றீர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலம் நாம் பல விடயங்களை கற்றுக்கொண்டோம். எந்த அளவு கடினமாக இருந்த போதிலும் பெறக்கூடிய தகவல்களுக்கு அமைய நாம் செயற்பட வேண்டும். ISIS பயங்கரவாதிகள் தொடர்பில் நாம் கூடிய கவனம் செலுத்தியுள்ளோம். குரோத தீவிரவாதிகள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார். So you wouldn't object? I wouldn't object, right? பல்வேறுபட்ட மட்டங்களில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. விசாரணை அறிக்கைகள் வெளியிடப்படும் வேளையில் அதன் உண்மை நிலைமையை மக்களுக்கு அதேவாறு அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதிலளிக்கையில் உண்மையிலேயே பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கை மக்களுக்கு வெளியிடப்படும். கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆணைக்குழுவை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். தெரிவுக்குழுவின் அறிக்கை வெளிவரும் வரை இடமளிக்குமாறும் கூறினோம். மேலும் ஒரு விசாரணை நடத்த நாம் எதிர்ப்பில்லை என்றும் கூறினார். They say all 225 must be thrown out. Thank you very much, Prime Minister. Thank you. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கும் பிரதமர் பதிலளித்தார். உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நாம் புதிய சவால்களை எதிர்கொள்கின்றோம். நாம் அனைவரும் கூட்டாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பௌத்த சாசனம் ஆபத்தில் இருப்பதாக ஒரு சிலர் அரசியல் லாபங்களை நோக்காக கொண்டு அறிக்கை விடுவதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தாம் அதிசிறந்த பௌத்தர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிலர் அதிகாரத்தில் இருந்தபோது பௌத்த சாசனத்தை பாதுகாக்க எந்த ஒரு செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் நவகத்தேகம மகமத்தேவ பெஹரகல புராண ரஜமகா விகாரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுதர்சன சமய பாடசாலைக்காக நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்விலேயே அமைச்சர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார். இக்கட்டடத்திற்காக மத்திய கலாச்சார நிதியத்தின் மூலம் 40 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. சிசுதம் செவன வேலை திட்டத்திற்கு இணைவாக இக்கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சஜித் பிரேமதாச அங்கு உரையாற்றுகையில், நாம் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முன்னர் சமய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக கடந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. தேசிய சமய பாடசாலை அபிவிருத்தி வேலை திட்டத்தையே நாம் முன்னெடுத்துள்ளோம். இது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். பௌத்த சாசனம் தொடர்பில் எவர் எதை கூறிய போதிலும் பௌத்த சமய மேம்பாட்டிற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். சிறந்த பௌத்தர் என்று கூறும் கடந்த ஆட்சியாளர்களுக்கு சமய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக அவர்களால் முடியவில்லை. நாம் பௌத்த சமயம் தொடர்பான மேம்பாடு குறித்து வெறும் வார்த்தைகளை வெளியிடவில்லை. பௌத்த சமயத்தின் எழுச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உயர்ந்த பங்களிப்பை வழங்குவோம் என்று தெரிவித்தார். மகா சங்கத்தினர், பாராளுமன்ற உறுப்பினர் பாலித்த ரங்கே பண்டா உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு கோரி கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறுமுறை வளாகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய ஊழியர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷமிட்டதோடு ஊர்வலமாக செங்கலடி முச்சந்தி வரை சென்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தும் பதாதைகளையும் அவர்கள் ஏந்திச் சென்றனர்.
வடமாகாண வேலையற்ற மிகுதி வெளிவாரி பட்டதாரிகளையும் அரசு சேவையில் உள்ளிருக்குமாறு கோரி இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இது சம்பந்தமாக மகஜர் ஒன்றை கையளித்த பட்டதாரிகள் கடந்த காலங்களில் வேலையற்ற வெளிவாரி பட்டதாரிகள் 756 பேரை அரசு சேவையில் உள்வாங்கியமைக்கு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். திருகோணமலை மாவட்டத்தில் இன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இன்று அரசு சேவையில் 18க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை ஒன்றை முன்வைத்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்பன்பில ஆகியோர் விடுத்த அறிக்கை அடங்கிய வீடியோ ஒளிநாடாவை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்குமாறு கொழும்பு பிரதம மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 3 இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களுக்கு இன்று உத்தரவிட்டது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்காக இது பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க கொழும்பு பிரதம மேஜிஸ்ட்ரேட் லங்கா ஜெயரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் உப்பார பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 6 பேர் காயமடைந்துள்ளனர். கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான பிக்கப் ரக வாகனமும் திருகோணமலையிலிருந்து தோப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தோப்பூர் அன்னூர் கல்லூரியைச் சேர்ந்த ஃபாத்திமா ஃபௌமிதா என்ற மாணவி உயிரிழந்தார். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள். இலைமறை காய்களாக மத்தியில் பலர் திறமைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய திறமையானவர்களை இனம் கண்டு வாய்ப்பளிப்பதன் மூலம் பிரபல்யமான பல திறமைசாலிகளை உருவாக்க முடியும். அதுபோன்ற பல சம்பவங்கள் உலகில் நடந்துள்ளன. இவ்வாறான ஒரு சம்பவம் இந்தியாவில் பதிவாகியுள்ளது. இந்தியாவின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நொச்சிப்பேட்டை கிராமத்தில் வாழும் திருமூர்த்தி பிறவியிலேயே பார்வை திறனற்றவர். இவருக்கு ஆதரவாக இருந்த தாயும் இறந்துவிடும் நிலையில் வறுமைப்பிடியில் அனாதரவாக வாழும் இவர் சுருதி சேர்த்து லயம் பிடித்து பாடும் போது இவரது குரல் கேட்பவர் மனதை வசீகரிக்கச் செய்கின்றது. கண்களுக்கு ஏதும் புலப்படாத பார்வை இழந்த நிலையில் பாடுவதற்கு ஆர்வம் கொண்ட திருமூர்த்தி வானொலி தொலைக்காட்சிகளில் ஒலிக்கும் பாடல்களை கேள்வி ஞானம் கொண்டு மனனம் செய்து கொள்கின்றார். திருமூர்த்தி பாடிய கண்ணான கண்ணே பாடல் சமூக வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இவர் பாடிய பாடலை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிட்டிருக்கின்றார்கள். அதை பார்த்த பிரபல இசையமைப்பாளர் டி இமான் தனது இசையில் திருமூர்த்தியை பாட வைப்பதாக தனது முகநூல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நீ தூங்கும்போது உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும், போவைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லாரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ, ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நீ தூங்கும்போது உன்னற்றின் மீது முத்தங்கள் வைக்கணும். திருமூர்த்தி போன்ற இலைமறை காய்களை இனங்கண்டு வாய்ப்பளிப்பதே இன்றைய காலத்தின் முக்கிய தேவைகளில் ஒன்றாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்ற தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் முன்னாள் மாகாண சபை அமைச்சர்களான செந்தில் தொண்டமான் மற்றும் எம் ராஜேஸ்வரன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டதாகவும் என சில தவறான தகவல்களை சமூக வலைத்தளங்களிலே சிலர் பரப்பி வருகின்றார்கள். அவ்வாறான எந்த விதமான நிலைப்பாட்டையும் இன்னும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 80 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு தொழிற்சங்க அரசியல் கட்சி. காங்கிரஸ் தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது நிதானமாகவும் அது மலையக மக்களுக்கு சார்ந்ததாகவும் தான் அமையும். அந்த வகையில் தான் இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக எங்களது தேசிய சபை கூடுகின்ற பொழுது எங்களது தேசிய தலைவர் கௌரவ ஆர்மன் தொண்டமான் ஐயா அவர்கள் தேசிய சபையிலே தேசிய சபை முழு அங்கத்தவர்களும் ஒரு முழுமையான தீர்மானத்துக்கு வந்தார்கள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 32 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் மலைய மக்கள் சார்பாக. அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நாங்கள் முன்பே கூறியிருந்தோம். நாங்கள் இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் வரவில்லை. அதே போன்று நாங்கள் மீண்டும் தேசிய சபை கூடுகின்ற பொழுது அவர்களுக்கு எங்களது தேசிய தலைவர் ஆர்மன் தொண்டமான் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்பதை நாங்கள் கூடிய விரைவிலே கூறுவோம். ஊவா மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்குள்ளே ஒரு இருக்கிற மீதம்பட்ட இந்த டீச்சர்ஸ் அசிஸ்டன்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டீச்சர் சர்வீஸ் 3-1க்குள்ளே உள்ளடக்கிறதுக்கான அனைத்து வேலை திட்டங்களும் முடிவடைந்து ஓரிரு வாரங்களுக்குள்ளே அவங்களுக்கு அவங்களுக்குள்ள நியமன கடிதங்கள் வழங்கப்படும் என்ற விடயத்தை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக கௌரவ ஆர்மன் தொண்டமான் அவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு போயிட்டு இந்த வேலை திட்டத்தை நிறைவு பெற்றிருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதன்முறையாக 17,241 மில்லியன் ரூபாய் செலவில் விவசாய அபிவிருத்தி பணிகள் விரைவில் இடம்பெற இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாய சமூகத்திற்கு ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு ஆண்டாக நான் பார்க்கிறேன். விலாலோடை என்கிற பிரதேசம் கிட்டத்தட்ட சுமார் 15 வருடங்களாக இந்த பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் மணல் மூட்டைகளை அடுக்கி தங்களுடைய நீரை பெற்றுக் கொள்வதிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமமும் பிரச்சனையும் கடந்த காலத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். இறைவன் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் சரியாக பயன்படுத்தியதன் மூலம் எதிர்வருகிற 5ஆம் தேதி எங்களுடைய அமைச்சர் பி ஹரிசன் அவர்களுடைய தலைமையிலே விலாலோடைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இதுவரையிலே 150 மில்லியன் ரூபாய்கள் செலவிலே இந்த பாலத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது இந்த பிரதேசத்தினுடைய அனைத்து விவசாயிகளுடைய நீண்ட கால கனவு. இந்த கனவை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறது. இதனோடு எங்களுடைய மூக்குரையனோடை திட்டமும் அன்றைய தினம் ஒரு நீண்ட பாலம் ஒன்று அமைத்து அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் போக்குவரத்து செய்வதற்கு கிட்டத்தட்ட 41 மில்லியன் ரூபாய் செலவிலே அதனையும் அன்று நாங்கள் 5ஆம் தேதி திவாரக்கல் நட இருக்கிறோம். ஆக எதிர்வருகிற 5ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய சமூகத்துக்கு ஒரு பொன்னான நாள். அந்த விடயத்திலே முந்தனையாறு திட்டம், விளாலோடைய திட்டம், மூக்குரனோடைய திட்டம் 3 திட்டங்களையும் நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். அதிலும் விசேடமாக முந்தனையாறு 15,000 மில்லியன் ரூபாய் செலவிலே திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். தமது பாடசாலையின் அதிபர் அலுவலகம் உடைக்கப்பட்டு அனைத்து ஆவணங்களையும் தீக்கிரையாக்கியவர்களை உடனடியாக கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட தமக்கு நீதி நியாயம் வழங்க வேண்டும் என்று கிளிநொச்சி கோணாவில் கல்லூரி மாணவர்களும் பெற்றோரும் இன்று போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். பாடசாலை மாணவர்களும் பெற்றோரும் இன்று காலை பாடசாலைக்கு முன்னால் இந்த நீதி கோரும் போராட்டத்தை மேற்கொண்டனர். கிளிநொச்சி கோணாவில் வித்தியாலயத்தின் அதிபர் அலுவலகம் உடைக்கப்பட்டு அதிலிருந்த ஆவணங்களும் மாணவர்களின் ஆவணங்களும் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. இதுவரை இந்த விடயம் தொடர்பாக இத்தகைய நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமை தொடர்பாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளார்கள். கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் கமலராஜன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோருடன் கலந்துரையாடியதை அடுத்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்று கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பாடசாலையின் அலுவலகத்தை கொளுத்தி எமது கல்வி சமூகத்தை சீரழித்துள்ளார்கள். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் வளர்ந்து வரும் சமுதாயத்திலே இப்படியான சமூகம் இருக்கின்றது என்பது நம்மளுக்கு மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதற்கான தீர்வுகளை கண்டு எமது பாடசாலை கல்வி வளர்ச்சியை மேலும் ஊக்கப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஒப்பீஸை எடுத்துள்ளனர். இதில் நமது உடைமைகள், சான்றிதழ்கள், ஏஎல்காரின் ரிசல்ட்ஸ்கள் அழிந்துள்ளன. இதனால் நமக்கு மன வருத்தத்தை உண்டாக்கின்றது. சில விஷயங்களால் எங்கள் மாணவர்களும் கல்வி சீரழிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற எமது பாடசாலை இடம்பெற்ற பல சம்பவங்களால் கல்வி கற்கும் மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் உளவியல் ரீதியான பல தாக்கங்களை எதிர்நோக்குகின்றார்கள்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் அந்த கட்சியை வெற்றி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கமைய அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் பெயரை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்கே தெரிவித்துள்ளார். கம்பரெலிய வேலை திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஹபரஜமுன வீதிக்கான வடிகான்களை அமைத்தல் மற்றும் கான்கிரீட் வீதிகளை மக்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்கே இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், பாராளுமன்றத்தில் எமக்கு ஆதரவான குழுக்கள் இருக்கின்றன. நான் 2010 பாராளுமன்றத்துக்கு சென்றேன். 2015 பாராளுமன்றம் வந்தவர்களும் மத்திய குழுவில் இருக்கின்றார்கள். தமக்கு விருப்பமானவர்களை மத்திய குழுவில் நியமித்து வேட்பாளரை தெரிவு செய்ய முடியாது. 47 மக்கள் பிரதிநிதிகள் மத்திய குழுவிற்கு வெளியே இருக்கின்றார்கள். அவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මේ බදාදා සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ නම යෝජනා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. මොකද එක්සත් ජාතික පෙරමුණේ සෙසු පක්ෂවල මේ මන්ත්‍රීවරු ඉන්නවා 23ක්. ඒ 23ගෙත් අවශ්‍යතාවයක් තියෙනවා අපි ජනාධිපති අපේක්ෂාවට ඕන වෙලාවෙ ඡන්ද දෙන්න. ඒ නිසා අපි කියන්නේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලය සහ පාර්ලිමේන්තු කණ්ඩායම රැස් කරන්න. ඒ පාර්ලිමේන්තු කණ්ඩායමට එක්සත් ජාතික පෙරමුණේ මන්ත්‍රීවරුත් කැඳවන්න. එතකොට ඡන්දයක් අවශ්‍ය නම් මේක ඡන්දයක් විමසන්න පුළුවන්. මම හිතන්නේ ඡන්දයක් අවශ්‍ය වෙන එකක් නැහැ. දැනටමත් අපි දන්න විදිහට රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා තීන්දුව කරලා තියෙනවා පක්ෂයේ අපේක්ෂක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා විය යුතුයි කියලා. திருகோணமலை கிண்ணியா ஆயிரியடி பக்கிரான்பேட்டை பிரதேசத்தில் உள்ள வாய்க்காலில் நீரை மறைத்து தேக்கி வைப்பதற்கான வசதிகள் இன்மையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த வாய்க்காலில் நீரை தேக்கி வைப்பதற்கான துருசுக்காடி ஒன்று தேவைப்படுகிறது. இவ்வாறு இவற்றை அமைப்பதன் மூலம் நீரை தேக்கி வைத்து உயரமான நிலங்களில் உள்ள வயல்களுக்கு நீரை பாய்ச்ச முடியும். இவ்வாறான வசதியின்மையினால் விவசாய நிலங்களுக்கு தேவையான அளவு நீரை வழங்க முடியாமல் இருக்கின்றது. எனவே தமக்கு இந்த வசதிகளை செய்து கொடுக்குமாறு விவசாயிகள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். பெரும்பாக பொருளியல் மற்றும் ஹலால் தீர்வையிடல் தொடர்பான ஆய்வு அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. கொள்கை வகுப்பாளர்களுக்கு அபிவிருத்தி துறை மற்றும் வரியிடல் உட்பட அனைத்து விடயங்களுக்கும் உதவும் வகையில் இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை வெளியிடும் விழா நிதி ராஜாங்க அமைச்சர் எரான் விக்ரமரட்ன, பொருளாதார மறுசீராக்கல் அமைச்சர் ஹர்சடி சில்வா ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டார்கள். புகையிலை வரியிடல் தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஊடகங்களில் குறைந்த அளவில் கவனத்தை பெற்று ஆனால் சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பாக இந்த அறிக்கையிடலில் ஆராயப்பட்டது. சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மருத்துவ முகாம் ஒன்று இன்று மாவடிப்பள்ளி அல் அஷ்ரஃப் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. ஆரம்ப கைத்தொழில் சமூக வலுவூட்டல் அமைச்சும் காரைதீவு பிரதேச செயலகமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. காரைதீவு பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் இந்த மருத்துவ முகாமை ஆரம்பித்து வைத்தார். மேற்கத்திய மருத்துவ உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ உத்தியோகத்தர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். மருத்துவ பரிசோதனைகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட கலாசார போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பண பரிசில்களும் விருதுகளும் வழங்கப்பட்டன. நேற்று ஆரம்பமான கலாசார விழா இன்று நிறைவு பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஷான் விஜயலால் டி சில்வா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். சர்வதேச கடற்கரையோர தூய்மைப்படுத்தல் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரையோர வளங்களை பாதுகாத்து துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றன. நேற்று காலை கல்லடி கடற்கரை துப்புரவு செய்யப்பட்டது. அங்கிருந்து பிளாஸ்டிக், பொலித்தீன் என்பனவும் அப்புறப்படுத்தப்பட்டன. சாய்ந்தமருது கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைப்பீட மாணவி JF ருக்ஷானாவின் ஓவிய கண்காட்சி சாய்ந்தமருது லீடர் அஷ்ரஃப் வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. இந்த ஓவிய கண்காட்சியை மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். நவீன ஓவியங்களும் இதில் அடங்குகின்றன. கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மீளாத் விழா கல்முனை மஹ்மூத் மகளிர் கல்லூரியில் நேற்று ஆரம்பமானது.
இஸ்லாமிய பாரம்பரிய கலை நிகழ்வுகளோடு அதிதிகள் பிரதான மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களையும் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை வலுவடைந்து உள்ளதனால் அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள். ஜனாதிபதியாக தாம் பதவியேற்றதன் பின்னர் கல்வியின் முன்னேற்றத்திற்காக கணிசமான அளவு நிதியை ஒதுக்கியதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் துரிதகதியில் அறிவிக்கப்படுவார் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு. தாம் அதிசிறந்த பௌத்தர்கள் என்று கூறுபவர்கள் தமது ஆட்சி காலத்தில் பௌத்த சமயத்தை பாதுகாக்க எந்தவொரு செயற்பாடுகளையும் மேற்கொள்ளவில்லை என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவில் மகத்தான வரவேற்பு. இத்துடன் தேசிய செய்தி ஒளிபரப்பு நிறைவடைகின்றது. நாம் இன்று உங்களோடு இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.